வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் லாக்அப் டெத் நடந்ததை பற்றி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். நமக்கு யாருக்கு சாதகமாக போடல, யாருக்கு பாதகமாக போடல. மக்களுடைய உணர்ச்சியில் விளையாண்டு நம்ம வளரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. நம்மளை அடையாளப்படுத்திக்கிங்கிற எண்ணமும் நம்மகிட்ட கிடையாது. எது சரியோ அதை நம்ம பேசுகிறோம். அவ்வளோ நம்ம பாணியே அதுதான். யார் ஆதரிக்கிறாங்க, யார் எதுக்குறாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம மனசுக்கு எது பட்டுச்சு, எது சரி தப்பு, அவ்வளோதான் போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நீதிமன்றத்தில், ஹைகோர்ட் நீதிமன்றத்தில் பலமாக வாக்குவாதம் வேகமாக நடந்திருக்கு. நீதிபதிகள் கடுமையான உத்தரவு போட்டிருக்காங்க. சாட்சிகளை கலைக்கக்கூடாது, தடயங்களை அழிக்கக்கூடாது, மனித கொடூரமாக தாக்கி கொண்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு கொலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்க. இன்னொரு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, புலன் விசாரணை செய்யத்தே காவல்துறை ஒழிய அடிக்க காவல்துறை இல்லை அப்படிங்கிற மாதிரி காவல்துறை கோர்ட்டு சொல்லியிருக்கு. இது எந்த வகையில் காவல்துறை நீதிபதிகள் சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. புலனாய்வு எப்படி செய்வீங்க? கும்பிடுறதா, குற்றவாளியை காலை பிடிச்சி கெஞ்சுறதா, இல்லை கண்ணத்தை போட்டு முச்சம் குந்துறதா, இல்லை எப்படி சொல்லுங்க? புலனாய்வுனா எப்படி? நீங்க அதை விளக்கிருந்தீங்கன்னா நீதிபதிக்கு எனக்கு கொஞ்சம் புரிதல் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நீதிபதிகள் தெரியாத ஒன்று எனக்கு தெரியாது. நீதிபதிக்கு அனைத்தும் தெரிஞ்சவங்க. நாங்கள் ஏதோ கிராமத்தில் எங்கள் அறிவு கட்டின மட்டும் நீங்கள் சட்டம் படிச்சிருக்கீங்க, 1000 வழக்கம் பார்த்துருக்கீங்க. அங்கே இருந்துக்கிட்டே வெளியில் என்ன நடக்குதுங்கிற யூகம் பண்ணக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால நீங்கள் எங்களை விட பல மடங்கு நீங்கள் பெரிய ஆள். புலனாய்வு செய்யறதுக்கும் விசாரணைக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். இப்போ மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க ஒரு தம்பதி, அந்த தம்பதி கனிமூனுக்கு போயிருக்க. கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. வாங்க நம்ம காஷ்மீருக்கு போகணும்னு கல்யாணம் பண்ணவங்களை கிளப்பிட்டு போகிறான். கிளப்பிட்டு போனால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குற 15 நாள் டூர், காஷ்மீர் டூர். 8 நாள் முடிஞ்சிச்சு. 9ஆம் நாள் வாங்க இந்த இடத்துக்கு போகணும், புருஷனை கூட்டிகிட்டு பொண்டாட்டி ஏறி போய்கிட்டே இருக்கா. 1500 பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் இந்த பாருங்க, அந்த மலை பாருங்க, அந்த செடி எப்படி இருக்கு, இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்குன்னு புருஷன்டா காட்டிக்கிட்டே இருக்கான். கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். காட்டிக்கிட்டே இருந்தவொடனே அவனும் புருஷங்காரனும் மெய் மலர்ந்து பொண்டாட்டியை பார்க்க, அந்த அழகை பார்க்க, மலையை பார்க்க, மரத்தை பார்க்க, அந்த மெய்சி இருக்க புருஷங்காரன் இருக்கேன். புருஷங்காரன் மெய்சி இருக்க பார்த்துட்டு இதே சமயம் சொல்லிட்டு பொருளையை பிடிச்சி ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளிடுறான். அவன் 1500 அடி பள்ளத்துல விழுந்து சுக்கு சுக்கா தலை தெரிச்சு செத்து போறேன். வெளியே வந்துட்டு கோன்னு கதறான், நடிக்கிறான். என்னன்னு கேட்டா, புருஷன் கால் தவறி பள்ளத்துக்குள்ள விழுந்து போனாரு, நான் என்ன செய்வேன், இப்பதானே கல்யாணம் பண்ணது, நான் விதவா போனேன், அதான் என் புருஷன் உயிரை வச்சிருக்கேன், கதறான். போலீஸ் வந்துருது. சுற்றத்தாருக்கு போன் அடிச்சிடுறாங்க. மகாராஷ்டிரா இருந்து காரை எடுத்துட்டு இங்கே வந்துடுறேன். ஏன்னா புருஷங்கிற வசதியானவன். அந்த வீட்டுல இருந்து வந்துடுறாங்க. போஸ்ட்மார்டம் போயிடுச்சு, பாடி போஸ்ட்மார்டத்துக்கு போயிடுச்சு. இவளை கூப்பிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு, எந்த ஊர்? நான் மகாராஷ்டிரா. சரி, இங்கே எதுக்கு வந்த? கல்யாணம் 3 நாள் ஆச்சு, நான் ஹனிமூன் வந்தோம். ஹனிமூன் வந்த இடத்துல இங்கே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கைடு இல்லாமல் நீ எப்படி வந்த விசாரிக்கிறாங்க. இல்லை, நாங்கள் வந்தோம் போனோம், ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு கேட்டுக்கிட்டாங்க. ரைட்டு. இவங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு மகாராஷ்டிராவுக்கு விட்டாங்க. இந்த விவரத்தை என்னென்னு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு விட்டாங்க. மகாராஷ்டிராவில் போன உடனே விசாரிச்சா, இந்த குடும்பம் எப்படி, இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது உண்மையா, இவருடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு விசாரிச்சேன். கடைசியில் இவ ஏற்கனவே ஒரு கள்ளக்காதலோட வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். 15 நாள் 20 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர் 2 பேர் பேசி இருந்திருக்காங்க. போன் ரெக்கார்டில் எடுத்துட்டாங்க. இவன் வசதியான நான் கட்டிக்கிறேன், என்னை விரும்பிட்டேன், இவன் எப்படி நான் காலி பண்ணிடுறேன், அந்த சொத்து பூரா எனக்கு வந்துடும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருப்போம், இவனை காஷ்மீரில் வச்சு சோழியை முடிச்சு போறேன்னு பேசிட்டான். எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டாங்க. அந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் இல்லை, 1000 ஆதாரத்தை வச்சுட்டாங்க. பிடிச்சு வந்தவொடனே அவங்களே காஷ்மீரில் தங்க சொல்லிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டத்தை வாங்கிட்டீங்க, ஊருக்கு போகமானு சும்மா நடிச்சு ஏமாத்தி வச்சு உட்கார வச்சுட்டாங்க. அவளை வந்தவனை உட்கார வச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு ஏமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி நீ ஊர் பக்கம் போங்க, ஏன்னா சந்தேகம் வந்துடக்கூடாது அவளுக்கு அப்படின்ட்டு வர சொல்லிட்டாங்க. இவளோட சொந்தக்காரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி வாங்க ஊருக்கு போகணும்னு பார்த்து வேற காரை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டாங்க. சொந்தக்காரங்க அங்கேயே அவளோட நெங்கியிருக்காங்க. உடனே வந்துட்டான். வர்றதுக்கு முன்னாடியே 50 போலீஸ், மகளிர் போலீஸை இறங்கிட்டாங்க. அங்கே உள்ள காஷ்மீர் போலீஸ் இறங்குறவன அவ காரை விட்டு இறங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக இவளை காட்டடி மாட்டை அடிச்சிட்டாங்க. குண்டக்க மடக்க போட்டு அடிச்சிட்டாங்க. இங்கிட்ட அடிக்க அங்கிட்ட அடிக்க. பொம்பளை போலீஸ் இவளை அடிக்க, ஏன்னா ஆம்பளை போலீஸ் அடிக்கக்கூடாது. பொம்பளை போலீஸை வச்சு பிடிச்சிட்டு தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு செவர்ல முட்டை அடிக்க காட்டடி மாட்டை அடிச்சிட்டாங்க. ஏண்டி தேவடியா? போலீஸ் பேசுனது நான் சொல்றேன், நான் பேசல. ஏண்டி தேவடியா? புருஷனை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அவனா கால் தவறி விழுந்துட்டேன், இதை சொல்றதுக்கு நாங்க கேனப்பலாம். நாங்க ஒரு கள்ள புருஷனை கூட கூட்டிட்டு வந்திருக்க, அவனும் காஷ்மீருக்குள்ள வந்திருக்கான். நான் பாருங்க, கூட்டிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வேலை பார்த்துட்டு பண்ணுவார். அவன் கள்ள புருஷனை கூட்டிட்டு வந்து அவனை கொண்டு விட்டு சொத்தை அபகரிச்சு அவனோட வாழலாம் அப்படின்னு சரியா கொள்ளலேன்னு அவன் வச்சு கொள்ள சொல்லியிருக்கு. கொள்ளணும்னு பார்த்துருக்கான். ஆனா முதல்ல செத்து போனேன், அது வேற விஷயம். அப்புறம் கடைசியில் என்னாச்சு, பிடிச்சு கொண்டு இப்ப உள்ள கிடக்கா. இதெல்லாம் எப்படி கிடைச்சு?
விசாரணையில அடியில தான்ப்பா கிடைச்சிச்சு. அடியில தான் கிடைச்சிச்சு பூரா. போலீஸார் விசாரிக்கணும், புலன் விசாரணை தான் பண்ணணும். அடிக்க கூடாதுன்னா எப்படி சொல்லுவேன்? இந்த பொம்பளை சொல்லுவாளா? ஆமா, தடுக்கி விட்டு விழுந்துட்டாரு. தடுக்கி விட்டு விழுந்துட்டானாப்பா அவன் புருஷன்காரன், அந்த கேஸை முடிங்கப்பான்னு கேஸை முடிச்சா சரியா வருமா? அப்ப கள்ள புருஷனே ஒரு நாள் பிடி தள்ளுவா கொள்ளுவா. இவனு வந்தானாப்பா, அவனும் தடுக்கி விழுந்துட்டானாப்பா, செத்து போடான்ப்பா, கேஸை முடிப்பான். முடிக்க முடியுமா? நாட்டுல அடையாளம் தெரியாத புனமா கூட்டிகிட்டு போறதா? நான் அதுக்காக அடிச்சது சரின்னு சொல்லல. போலீஸ் அடிச்சாத்தே உண்மை வர வைக்க முடியும்னு நான் சொல்றேன். நான் உங்கள்கிட்ட நீங்க மறைக்கிறீங்க, வேற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க, நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்காக அடிச்சது பூரா நான் ரைட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அடிச்சா மெய்யடி பொய்யடி அடிக்கணும். ஏதோ கூடுதல் குறைச்சல் அடிச்சு போடுறாங்க சில இடங்கள்ல. 1000 ஒரு வழக்கு, 1000 ஒரு குற்றவாளிய கூடுதல் குறைச்சல் அடிச்சு போடுறாங்க. அவன் பாவை செத்து போறேன். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. இந்த 6 பேர் நீ அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நீதிமன்றம் ரொம்ப சிவியரா எடுத்துட்டாங்க. இவங்க வெளியே வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஏன்னா குடும்பத்தார் அவங்க என்ன சொல்றாங்களோ நமக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தார், அஜித்குமாருடைய குடும்பத்தார் நீதிமன்ற விசாரணையில என்ன நீதி விசாரணை என்ன சொல்றாங்க நமக்கெல்லாம் தெரியாது. அவங்களுடைய வாக்குமூலம் தான் மெயினானது. இதுல உட்கார்ந்த எதிர்கட்சிக்காரன் கத்துவேன், கோர்ட்ல இங்க ரோட்ல உட்காந்து பேசலாம், கோஷம் போடலாம், கேஸை கிளப்பி விட்டு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் கூட பண்ணலாம். அதுக்கு நீதிமன்றம் பொறுப்பாகாது. நீதிமன்றம் சுகாந்தாரிட்ட வந்து விசாரிக்கும். சுகாந்தாரி சரியான பதில் கொடுக்கணும். கேட்கிற கேள்வி கூட சரியான பதில் கொடுக்கணும். அப்பதான் இந்த வழக்கு நிக்குமா நிக்காதா, சரியா தப்பான்னு அவங்க சொல்றத வச்சுதான் ஸ்டேட்மெண்ட். சும்மா எதிர்கட்சிக்காரர் ரோட்ல உட்காந்துக்கிட்டு அவர் வண்டியில ஏறாத, இவர் வண்டியில ஏறாத அப்படின்னா அவங்க விரும்பித்தான் ஏறி இருக்காங்க. திமுக காரரு வண்டியில, சேங்கமார வண்டியில அவங்க விரும்பித்தாப்பா ஏறி இருக்காங்க. சும்மா இல்ல, அவங்க ஒன்றும் வலுக்கட்டாயமா தூக்கலையே. கொலை செய்யப்பட்ட குடும்பத்துல நபர்கள் வந்து கொண்டாட்டி, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய சொந்தக்காரன், தாய் மாமா எல்லாரும் அவங்க விரும்பிட்டு ஒரு வண்டியில ஏற்றி போறாங்க. இங்க எதுக்கோ ஏற்றிட்டு போறாங்க, நமக்கு தெரியாது. எதுக்கோ ஏற்றிட்டு போய் பேசுறாங்க. இதை விட்டுப்புட்டு நீங்க பாட்டுக்கு மூக்கு போன சேவைக்கு பேசிக்கிங்கன்னா நீதி விசாரணை வருது, அந்த அம்மாவுக்கு சம்மன் விடுவாங்க. ரோட்ல இருந்து உட்கார்ந்தவனுக்கு சம்மன் விட மாட்டாங்கப்பா. இன்னைக்கு உனக்கெல்லாம் சம்மன் எப்படி விடுறது? நீ பொறுப்பாளியா? ரத்த சொந்தமா நீ? உனக்கு எப்படி நோட்டீஸ் விடுவாங்க? அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு நோட்டீஸ் விடுவாங்க. ஏமா எப்படி நடந்துச்சு? நீ தான் புகார் கொடுத்துருக்க, உன் பிள்ளைதான், உங்க அண்ணனே செத்துருக்கேன். நான் கேட்கிற கேள்வி பார்த்து அவங்க சரியா சொன்னா மட்டும்தான் இந்த 6 பேருடைய வாழ்க்கை இருக்கா இல்லையா, உள்ள போறாங்களா வெளியே வர்றாங்களா நம்ம யூகிக்க முடியும். இப்போ வந்துகிட்டு நம்ம பேசுறதுக்கு இடம் இல்லை. அதுக்காக அடிச்சு கொண்டதை நம்ம ஆதரிக்கல. அதையும் பார்த்துக்குங்க. நான் நடுநிலையோட தான் எப்பவும் பேசுறேன். அதனால போலீஸ்காரங்க அடிக்காத அப்படின்னு சொல்றதையும் எனக்கு இஷ்டம் இல்லை. அடிக்கலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. குற்றங்கள் கூடிரும் நாட்டுல, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜனநாயக நாட்டுல கொஞ்சம் குற்றம் கூடிக்கிட்டே போகும். வேற நாட்டுல அடக்கி போடலாம். சர்வாதிகார நாட்டுல குற்றங்கள் குறையிறதுக்கு சாதாரண விஷயம். ஜனநாயக நாட்டுல குற்றங்கள் குறையணும்னா ரொம்ப கஷ்டம். அது நான் பேச்சு உரிமை இருக்கு, எழுத்து உரிமை இருக்கு, யாரையும் தொடக்கூடாது, யாரையும் வைக்கக்கூடாது, பல சட்டங்கள் இருக்கு. அதனால இந்த அவங்க நீதிபதிகள் உத்தரவு போட்டிருக்காங்க, அதுக்குள்ள நம்ம போக முடியாது. அதுபடிதான் நடக்கும். நம்ம பேசுறதெல்லாம் நடக்காது, அவங்க சொன்னது நடக்கும். அதனால நீதிமன்றங்கள் நல்ல முறையா இன்னைக்கு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ நல்ல முறையான ஒரு தீர்ப்பு. யாரையும் அடிச்சு கொள்ளக்கூடாது, இனிமேல் இந்த மாதிரியா நடக்கக்கூடாது. இல்லை அதெல்லாம் ஆதரிக்கிறோம். பார்ப்போம் என்னன்னு. இந்த விசாரணை தீவிரப்படுத்தட்டும், பார்ப்போம்.